இறை இயேசுவில் பிரியமானவர்களே, முதலிலே உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியார் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தனை நாளும் திருவிழா கொண்டாடிட்டு கடைசி நாளில் எல்லாரும் கொடியிறக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாரம் முழுவதும் புனித அந்தோனியார் எவ்வளவோ நன்மைகளை பல்வேறு மனிதர்கள் வழியாக நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த திருப்பலிக்கு வந்ததிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பாடல் மிக அருமையாக பாடுகிறார்கள். கைத்தட்டி நன்றி சொல்லுவோம், பாராட்டுவோம். அதே போன்று அந்த முதல் வாசகம் ஒருவர் வாசித்தார். ஐயா மிக அருமையாக வாசித்தார், உணர்வுபூர்வமாக வாசித்தார். நிறைய பேருக்கு அப்படியே மனசில் மறையாமல் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? கைத்தட்டி பாராட்டி நன்றி சொல்லுவோம். அதே போன்று அந்த குழந்தை அங்கே ஒன்று உட்காந்துருக்கு, சின்ன குழந்தை அழகாக முட்டி போட்டு கையை விரித்து இப்போ வேண்டிகிட்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்விலே இறைவன் பல்வேறு மனிதர்கள் வழியாக, நிகழ்வுகள் வழியாக நம்முடைய உள்ளத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அதை உணர்வதில்லை. எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது நமது நன்றி உணர்வை பல்வேறு விதங்களிலே நிச்சயமாக வெளிப்படுத்துவோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில மிருகங்களையும் பறவைகளையும் பார்த்துருக்கிறோம், இல்லையா? கழுதையை எதற்கு உதாரணமாக சொல்லுவார்கள்? கழுதை பொதி சுமக்கிறதுக்கு, இல்லையா? எருமை எதற்கு உதாரணம் சொல்லலாம்? புரியலை. மந்தமாக பொறுமையாக இருக்கிறதுக்கு, இல்லையா? நம்ம வீட்லேயும் சில சமயத்தில் எருமை மாடு மாதிரி இருக்கிறேன்னு சொல்லியிருப்போம். அவ்வளோ தூரம் நிதானமாக பொறுமையாக இருக்கிறது. அதை நேர்மறையாகவும் எடுத்துக்கலாம், எதிர்மறையாகவும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக புறா இருக்கிறது. அதை எதற்கு உதாரணமாக சொல்லலாம்? அன்பு, அப்புறம் சமாதானம், இல்லையா? இதெல்லாம் சொல்லலாம். நம்ம வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்க்குற ஒரு பிராணி இருக்குது. என்னது? நாயை எதற்கு உதாரணமாக சொல்லலாம்? நன்றி. மற்ற எல்லாத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சு சொன்னீங்க. ஆனால் அந்த நாயை சொன்னா எல்லாரும் நன்றி உணர்வின் அடையாளமாக சொன்னீர்கள். சரி, இப்போ நான் சொன்னது எல்லாத்துக்குமே எத்தனை அறிவு இருக்குது? மனுஷனாகி நமக்கு எத்தனை அறிவு இருக்குது? நம்ம எதற்கு உதாரணமாக சொல்லலாம்? வாயில் வார்த்தையே வராது. ஏனென்றால் நன்றி உணர்வுக்கு சொல்ல முடியுமா? பொதி சுமக்கின்ற தன்மைக்கு சொல்ல முடியுமா? அல்லது பொறுமைக்கு சொல்ல முடியுமா? எதற்கு சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு 6 அறிவு இருக்கிறது. கவிஞன் ஒருவன் மிக அழகாக சொன்னான், உயிரினங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் மனிதன், ஏனென்றால் அவனுக்கு 6 அறிவு இருக்கிறது. ஆனால் அந்த மனிதன் தான் வெடிகுண்டு வைக்கிறான். அவன் வைத்த வெடிகுண்டை கண்டுபிடிப்பது 5 அறிவுள்ள நாய். உயிரினங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் மனிதன், ஏனென்றால் அவன்தான் சக மனிதனை மதத்தின் பெயராலும், இனத்தின் பெயராலும், மொழியின் பெயராலும் பிரித்து தீண்டத்தகாதவன் என்று சொல்பவான். ஏனென்றால் அவனுக்கு 6 அறிவு இருக்கிறது. உயிரினங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் மனிதன், ஏனென்றால் அவன்தான் பொய் பேசுபவன். மற்ற எந்த மிருகங்களும் பொய் பேசணுமா நமக்கு தெரியலை. இது போன்று அடுக்கிக்கொண்டே அந்த கவிஞன் சொல்லுகிறான், இறுதியிலே சொல்லுகிறான், இது போன்று 6 அறிவு உள்ள அந்த மனிதனை திருத்துவதற்கு தான் தெய்வதூதர்களும் அவதாரங்களும் கிறிஸ்துவனுடைய பிறப்பும் அவசியப்பட்டன என்று அந்த கவிஞன் மிக அழகாக முடிக்கின்றான். அப்படி என்றால் 5 அறிவுள்ள ஒரு மிருகத்தையோ, ஒரு இனத்தையோ, ஒரு பறவை இனத்தையோ ஏதாவது ஒன்றிற்கு உதாரணமாக காட்டுகின்ற நாமை எதற்கு உதாரணமாக காட்ட முடியும்? நன்றி உணர்வு காட்ட முடியுமா? பொறுமைக்கு காட்ட முடியுமா? அன்பிற்கு காட்ட முடியுமா என்று சிந்திப்பதுதான் இன்றைய விழாவின் மையமாக நான் பார்க்கிறேன். 2 வாசகங்களுமே நமக்கு சொல்வது, நாம் அனைவரும் நன்றி உணர்வுள்ள மக்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கின்றன. குறிப்பாக எதற்கெல்லாம் நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே நன்றி சொல்ல முடியும்? நிறைய அருள் வரங்களுக்கு நாம் நிச்சயமாக நன்றி சொல்ல முடியும். ஆனால் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு, ஓரங்கட்டி விட்டு, கடவுளே உனக்கு கண் இருக்கா என்று நம்ம திட்டுவோம். அந்தோனியாரே உனக்கு ஏதாவது என் மேல் அக்கறை இருக்குதா என்று திட்டுவோம். காரணம், அவர் ஆற்றிய பல நன்மைகளை எல்லாம் நாம் உணர்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, மறந்து விடுகிறோம். அதற்கு மாறாக நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ள மக்களாக வாழுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம்.
இன்னைக்கு காலையிலிருந்து இப்போ இந்த கோவிலுக்கு வர்றவர்களோ எத்தனை பேருக்கு எதுக்காக நாம் நன்றி சொல்லுவோம்? எதை நினச்சி பார்க்க முடியுமா? ஏதாவது ஒரு காரியம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் எழுந்ததிலிருந்து இப்பொழுது வரை எந்த காரியத்திற்காக யாருக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம்? இன்று வரை நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்காக யாருக்கு? கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது கண்டிப்பாக நாம் சொல்ல வேண்டும். ஆனால் நம்ம சொல்றதில்லை. ஏன்னா இது கடவுளுடைய கடமை என்று எண்ணி விடுகிறோம், பெற்றோர்களுடைய கடமை என்று எண்ணி விடுகிறோம், இந்த சமூகத்தினுடைய கடமை என்று பல நேரங்களிலே நாம் உணர்ந்து விடுவதால் தான் மற்றவர்களுக்கு நம்முடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்த தவறி விடுகிறோம், மறந்து விடுகிறோம். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு விதத்திற்காக பல்வேறு காரணங்களுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எழுந்ததிலிருந்து இரவு உறங்கச் செல்லுகிற வரை நிச்சயமாக நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் இந்த வாழ்வு ஒரு இலவசமாக கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்வு. எந்த காசு வாங்கிட்டு கடவுள் நம்மள்கிட்ட கொடுக்கல அந்த வாழ்வு. அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு, ஆனால் கதையை சொன்ன ரொம்ப நேரம் ஆயிரும். ஆனால் இந்த வாழ்வு என்னும் இலவச கொடையை கடவுள் நமக்கு கொடுத்ததால் ஒவ்வொரு நாளும் நாம் நிச்சயமாக உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ மக்கள் இந்த வாழ்வை அனுபவிக்காமல் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். போன வாரம் அந்த அகமதாபாத்தில் விபத்து நடந்தது அல்லவா? எத்தனை மக்கள் எண்ணி பார்த்திருப்பார்கள்? அடுத்த ஒரு 3 நிமிஷம் அல்லது 1 நிமிஷத்துக்குள்ள நம்முடைய உயிர் சென்றுவிடும் என்று யாருமே எண்ணி பார்த்திருக்க முடியாது. அதுபோன்றுதான் ஒவ்வொரு நாளும் நம்மை கடவுள் எண்ணற்ற விதத்தில் எண்ணற்ற ஆபத்துகளிலிருந்து காத்து கொண்டு வருகிறார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கடவுளுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றியுள்ள மக்களாக வாழ்வோம். அடுத்ததாக நம்முடைய வாழ்வில் நாம் நன்றி சொல்ல வேண்டி கடமையாக இருப்பது நம்முடைய பெற்றோருக்கு. உயிரோடு இருக்கிறார்களோ இல்லையோ அவர்களுக்கு நாம் நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் கடவுள் அவர்கள் வழியாக இன்று வரை செயலாற்றி வருகிறார், இன்று வரை நம்மை பாதுகாத்து வருகிறார், இன்று வரை நம்மை வழிநடத்தி வருகிறார். ஆனால் அந்த பெற்றோருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால் அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அவருடைய கடமை என்று எண்ணி பல நேரங்களிலே நன்றியுள்ள மக்களாக வாழ்வதற்கு நாம் தவறிவிடுகிறோம் அல்லது அதை பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பெற்றோருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டும். என்று சொன்னால் எத்தனையோ சவால்களை துன்பங்களை எதிர்கொண்டு அவர்கள் நம்மை இன்று வரை காப்பாற்றி வருகிறார்கள். குறிப்பாக இளம் வயது பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் வழியாக அவர்களுக்கு நீங்கள் நன்றியுள்ள மக்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. பையன்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. வாத்தியார் ஏதோ ஒரு வேலையை என்ன பண்ணுறார், இந்த பையன்களை பேசாமல் படிங்க, நான் ஹெட்மாஸ்டர் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவர் அந்த பக்கம் போனார் பாடு இந்த கிளாஸில் இருக்கிறவங்கள அவ்வளோ பேரும் கட்டடிச்சுட்டு போய் ஒரு காம்பவுண்டால் உட்காந்து அரட்டடிச்சுட்டு இருக்கிறாங்க. வாத்தியார் திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது எல்லா மாணவர்களும் ஓடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் அங்கே நிற்கிறான், அப்படியே உட்காந்துருக்கான். அவர் ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ளவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கா. அவர் கீழே இறங்குடாங்கிறாரு. இவன் பையன் இறங்கி வர்றான். வாத்தியார் போகிறாரு. போகும்போது அவனுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என் கையை விடுங்க சார் அப்படிங்கிறான். மிரட்டுறாங்க வாத்தியார். உடனே அவர் விடலை, இழுத்துக்கிட்டே போகிறார். உங்களுக்குலாம் என்ன சொன்னாலும் உரைக்காது, ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போனால் தான் உங்களுக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போய் டூவீலரில் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறார். நிற்க வச்சுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கிறார். அந்த பையன் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே தலை குனிச்சு நிற்கிறான். ஏனென்றால் அந்த உச்சி வெயிலிலே, கடும் வெயிலிலே அந்த மாணவனுடைய அப்பா அந்த செங்கல் சோழிலே வேலை செய்கிறார். இதை பார்க்கிறான், கண் கலங்குகிறான். மீண்டுமாக பள்ளிக்கு வருகிறான். மறுநாளும் அவனுடைய சக தோழர்கள் வாடா கட்டளை போன் கூப்பிடுறாங்க. நான் வரவில்லை, எனக்காக என் தந்தை அந்த கடும் வெயிலிலே உச்சி வெயிலிலே உழைத்து கொண்டிருக்கிறார், அவருக்கு நான் நன்றியுள்ளவனமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடமை. எனவே இன்றிலிருந்து நான் வரமாட்டேன் என்று அவன் உடனிருக்கின்ற அந்த தோழர்களையும் திருத்துகிறான். இது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். இதுதான் இன்றைக்கு சூழல். எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்றியுள்ளவர்களாக வாழுகிறார் என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விதான்.
இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பெற்றோர்களுக்காக அவர்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அடுத்ததாக நாம் பெற்றிருக்கின்ற இந்த உடல் நலத்திற்கும் சரி, நாம் பெற்றிருக்கிற பல்வேறு திறன்களுக்கும், பல்வேறு கொடைகளுக்கும், பல்வேறு வாய்ப்புகளுக்கும், இலவசமாக பெற்றிருக்கிற இந்த நேரம் என்கிற 24 மணி நேரத்திற்கும், நாம் பெற்றிருக்கின்ற அறிவிற்கும், உறவிற்கும், நட்பிற்கும், எல்லாவற்றிற்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே நாம் நன்றி சொல்வதே இல்லை. ஏனென்று சொன்னால் அது அவர்களுடைய கடமை, இது இவருடைய கடமை என்று நாம் ஒதுக்கி விடுவதால் அதை மறந்து விடுகிறோம். எனவே நன்றியுள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ முற்படுவோம். அதே போன்று இன்னும் ஒரு சில பேர் நாம் விரும்பாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக, நெறிப்படுத்துவதற்காக எத்தனையோ மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்காக ஜெபிக்கிறார்கள். நம்முடைய வாழ்வில் ஈடுபட்டு நம்மை திருத்தி கொண்டு வருகிறார்கள், நெறிப்படுத்தி வருகிறார்கள். அத்தகைய மனிதர்களுக்காகவும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களும் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய வளர்ச்சியிலே பங்கெடுத்து வருகிறார்கள். அத்தகைய மனிதர்களுக்காகவும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எத்தனையோ மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்முடைய நலவாழ்வுக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார்கள், உதவுகிறார்கள். அத்தனை மக்களையும், குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் நாம் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு நம்முடைய வீட்டை சுத்தப்படுத்துவதற்கோ, ஒழுங்குபடுத்துவதற்கோ, நெறிப்படுத்துவதற்கு, உதவுவதற்கு எத்தனையோ அன்பு உள்ளங்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை வரித்து கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு நாம் நிச்சயமாக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இது ஏதோ நம்முடைய அன்றாட வாழ்விலே இருப்பதை மட்டும் நான் சொல்லவில்லை. இதரையும் தாண்டி எத்தனை மக்கள் மிக பெரிய அளவில் நமக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். அத்துணை அன்பு உள்ளங்களையும் நினைத்து கூர்ந்து இன்றைக்கு நாம் நன்றி சொல்லுவது இந்த 2 வாசகங்களுக்கு மட்டுமல்ல, புனித அந்தோனியாருக்கு நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு மரியாதையாக பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் நன்றி உணர்வோடு வாழ்வது என்பது பிறரை அங்கீகரிப்பது. நன்றி உணர்வோடு வாழ்வது என்பது நம்முடைய வளர்ச்சியிலே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய முன்னேற்றத்திலே பங்கெடுத்திருக்கிற அத்தனை உள்ளங்களையும் நாம் நன்றியோடு எண்ணி பார்ப்பது, அவர்களுக்காக ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவது. நன்றி உணர்வோடு வாழ்வது என்பது பிறரை அவர்கள் இருக்கின்ற நிலையிலே ஏற்றுக்கொள்வது. அவர்கள் குடும்பமாக இருந்தாலும், பணிபுரிகின்ற இடமாக இருந்தாலும், எத்தகைய சூழலிலும் அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்வதுதான் நன்றி உணர்வோடு வாழ்வது என்பது. அடுத்ததாக நன்றி உணர்வது என்பது நம்முடைய இதயத்தின் ஓசையாக மாற வேண்டும், இதயத்தின் தாரக மந்திரமாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு நலமாக இருக்கும், பிறருடைய வாழ்வும் நலமாக இருக்கும். நன்றி உணர்வோடு வாழ்வது என்பது பெருந்தன்மையாக வாழ்வது, பிறரை மன்னித்து வாழ்வது, பிறரை ஏற்றுக்கொண்டு வாழ்வது, பிறரை பாராட்டி வாழ்வது, பிறரை அங்கீகரித்து வாழ்வது என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஏனென்றால் நன்றி உணர்வோடு வாழுகின்ற அந்த மக்கள் மத்தியில் தான் எப்பொழுதும் ஒரு நேர்மறை கண்ணோட்டம் இருக்கும். எப்பொழுது நன்றி உணர்வை தூக்கி எறிந்துவிட்டு எதிர்மறை கண்ணோட்டத்தை நம்முடைய வாழ்விலே உட்புகுத்தி கொள்ளுகிறோம் என்றால் அப்பொழுது நம்முடைய வாழ்வு நலமாக இருக்க போவதில்லை. நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் எதிர்மறை கண்ணோட்டத்தோடு இருப்பதால் நம்முடைய வாழ்வு சூன்யமாகி போவதை பல நேரங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நன்றி உணர்வோடு வாழ்தல் என்பது நேர்மறை கண்ணோட்டத்தோடு வாழ்வது. இறைவனுக்காக இருக்கலாம், அல்லது நம்மோடு வாழுகின்ற சக மக்களுக்காக இருக்கலாம். அவர்களை ஏற்று, அவர்களை அங்கீகரித்து, அவர்களை அவர்களாக இனம் கண்டு பாராட்டி மகிழ்வதுதான் நன்றி உணர்வோடு வாழ்வதென்பது. இன்றைய வாசகங்கள் 2ஐயும் நாம் சற்று ஆய்வு செய்து பார்த்தவென்றால் அந்த 2 வாசகங்களிலும் ஒரு புகழ்ச்சி இருக்கிறது, போற்றுதல் இருக்கிறது, மன்னிப்பு கேட்பது இருக்கிறது, கீழ்ப்படிந்து நடப்பது என்பது இருக்கிறது, பாராட்டுவது இருக்கிறது, பிறரை ஏற்றுக்கொள்வது, அதிலும் குறிப்பாக அமைதியாக வாழ்வது, இறைவனுடைய அருளை உள்வாங்கி அமைதியாக வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் அமைதியாக வாழ விடுவது என்பது பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய மிக அற்புதமான வாசகங்களாக பார்க்கிறேன். இந்த 2 வாசகங்களையும் நம்முடைய வாழ்விலே நாம் வைத்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கைக்கு செல்வோம். அவ்வாறு வாழுகிற பொழுது நாம் நன்றி உணர்வோடு வாழ்வோம். குறிப்பாக இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்றதற்கு அல்லது நன்றி உணர்வை வெளிப்படுத்த தடையாக இருக்கின்ற ஒரு சில அம்சங்களை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக ஆண்டவனிடமும் சக மக்களிடம் மன்னிப்பை மன்றாடி வாழுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு நேர்மறை கண்ணோட்டத்தோடு கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும். சொல்லுவார்கள் 6 முக்கிய வார்த்தைகள் என்று சொல்லுவார்கள். ஐ அட்மிட் ஐ மேட் எ மிஸ்டேக் என்று சொல்லுவார்கள். நான் தவறு செய்து விட்டேன் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவார்கள். பல நேரங்களிலே நாம் தவறு செய்வதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். அதனால் அங்கு உறவு அற்ற ஒரு நிலை இருக்கிறது. அதையும் கடந்து நன்றியுள்ள மக்களாக வாழ்வ முடியும். குறிப்பாக
லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பார்த்தோம் என்றால் நாம் எவ்வாறு நன்றியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்பதும் இன்றைய வாசகம் நற்செய்தி நமக்கு சொல்லுவதும் அதுதான். அடுத்தாக பார்க்கிற பொழுது யூ டிட் a குட் ஜாப் என்று சொல்வார்கள். பிறரை பாராட்டுவது, இது நமக்கு பல நேரங்களில் சுட்டு போட்டால் வராது. எத்தனை நேரம் பிள்ளைகள் பெற்றோர்களை பாராட்டி இருக்கிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை பாராட்டி இருக்கிறார்கள். அல்லது நமக்கு ஏதாவது உதவி செஞ்சால் நம்ம நன்றி சொல்றது கிடையாது. பாராட்டுவதும் என்பதும் நன்றி சொல்வதும் என்பதும் நமக்கு பல நேரங்களில் சுத்தமாக வருவதே இல்லை, அவளை அங்கீகரிப்பதே இல்லை. மாறாக இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது, முதல் வாசகத்திலே பார்க்கிற பொழுது பிறரை பாராட்ட வேண்டும். யூ டிட் a குட் ஜாப். அது குடும்பமாக இருந்தாலும் பணிபுரிகின்ற இடமாக இருந்தாலும் அந்த பாராட்டுதல் மனதலையை உள்வாங்கிக் கொள்கிற பொழுது நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்விலே நலமாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கிற பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், இறைவனை போற்றி புகழுங்கள் என்று சொல்லுகிறது. அடுத்தாக 4 முக்கிய வார்த்தைகள். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? உங்கள் கருத்து என்ன? இதுவும் நாம் நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்வதில்லை, தயங்குகிறோம். என்று சொன்னால் பிறருடைய கருத்துக்களை கேட்கிற பொழுது நம்மை தரக்குறைவாக எண்ணி விடுவார்களோ என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருப்பதால் அவர்களை ஒதுக்கி வாழ்ந்து விடுகிறோம். உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பேசாமல் உட்கார் என்று சொல்லி விடுகிறோம். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இயேசு தன்னுடைய சீடர்களிடம் கேட்கிறார், மக்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்கிறார். அந்த திறந்த மனநிலையோடு நாம் பிறருடைய கருத்துக்களை கேட்கிற பொழுது நிச்சயமாக அவர்களை அங்கீகரிக்கிறோம், அவருடைய பங்களிப்பை நம்முடைய வாழ்விலே நாம் அங்கீகரிக்கிறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தோம் என்றால், அது எவ்வாறு பிறருடைய கருத்துக்களை கேட்டு நம்முடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. 3 முக்கிய வார்த்தைகள். ஐ அட்மிட் யூ, ஐ லவ் யூ, ஐ அக்செப்ட் என்று சொல்லலாம். உன்னை நான் அன்பு செய்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்பது, உன்னை பாராட்டுகிறேன் என்பது சொல்லலாம். எவ்வளவோ அடுக்கிக் கொண்டே செல்லலாம். பிறரை பாராட்டுவதிலும் அன்பு செய்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்வதிலும் நாம் பிறருக்கு நன்றியுள்ளாக வாழ்வோம். 2 முக்கிய வார்த்தைகள். தேங்க்யூ, நன்றி சொல்வது என்ற 2 வாசகங்களும் அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணங்களாக பார்க்கிறேன். ஒரு முக்கிய வார்த்தை நாம். குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இணைந்து குடும்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல நேரங்களில் என்ன சொல்லுவோம், இது என்னால தான் ஆனிச்சு, நான் தான் அதுக்கு காரணம், மற்றவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ, என்னால் மட்டுமே இது நடந்தது என்று பல நேரங்களிலே தன்னை மையப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஒதுக்கி விடுகிறோம். அதுவும் இந்த நன்றி உள்ள மனநிலைக்கு எதிரான ஒரு மனநிலை. எனவே குழும உணர்வை, ஒரு கூட்டு உணர்வை ஏற்படுத்திக் கொள்வோம். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒன்று. இறுதியாக அவசியமில்லாத ஒரு வார்த்தை ஐ, நான் என்கிற ஆணவம். எங்கெல்லாம் இந்த ஞான் என்கிற ஆணவம் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதோ அப்பொழுது அங்கு மன்னிப்பு என்பது இருக்காது, அங்கு பாராட்டுதல் என்பது இருக்காது, பிறருடைய கருத்துக்களை ஏற்கிற தன்மை இருக்காது, பிறரை அன்பு செய்கிற மனநிலை இருக்காது, குழும உணர்வு இருக்காது. மாறாக தான் என்கிற அந்த மனநிலை தான் மேலோங்கி நிற்கும். அப்பொழுது அவர் அருகில், அந்த மனிதருடைய அருகில் யாருமே வரமாட்டார்கள். ஏனென்றால் அங்கு தான் என்கிற ஒரு ஆணவம் தலை தூங்கி இருக்கிறது. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நன்றியுள்ள மக்களாக கடவுளுக்கும் சரி, நம்முடைய பெற்றோர்களுக்கும் சரி, நம்முடைய உடன்பாடுகளுக்கும் சரி, நம்முடைய நண்பர்களுக்கும் சரி, நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய வளர்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் நாம் நன்றியுள்ள மக்களாக வாழ்வோம். அதுதான் இன்றைய திருவிழா அவருக்கு நாம் செய்கின்ற ஒரு உன்னதமான ஒரு காரியம், உன்னதமான ஒரு அர்ப்பணம் என்று நான் எண்ணுகிறேன். எனவே இந்த 2 வாசகங்களையும் நம்முடைய வாழ்விலே தன்வயமாக்கி அதன் வழியாக தொடர்ந்து இறைவனுக்கும் சக மக்களுக்கும் நாம் நம்முடைய வாழ்விலே நன்றியுள்ள மக்களாக வாழ்வோம். What we are is God's gift to you. What we become is our gift to God என்று சொல்லுவார்கள். நாம் இருப்பது, இந்த வாழ்வு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கொடை. நாம் எத்தகைய மனிதராக ஒவ்வொரு நாளும் உருவாகி கொண்டிருக்கிறோம் என்பது இறைவனுக்கும் இந்த சமூகத்திற்கும் நாம் கொடுக்கின்ற கொடை. ஆக நன்றியுள்ள மக்களாக ஒவ்வொரு நாளும் உருவாகுவோம். அந்த நன்றி மனநிலை தான், அந்த எண்ணங்கள் தான் இறைவனுக்கு ஏற்புடைய எண்ணங்கள், நம்மோடு வாழுகின்ற சக மக்களுக்குரிய எண்ணங்கள், இந்த சமுதாயத்திற்குரிய எண்ணங்கள். அத்தகைய எண்ணங்களை நம்முடைய வாழ்விலே உரிதாக்கி கொண்டு நன்றியுள்ளவர்களாக தொடர்ந்து வாழ்வோம். அதற்குரிய அருளை ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம்.